வணக்கம் மக்களே. இந்த கெலஸ்தெனிக்ஸ் நீங்க பண்றீங்கன்னா வீட்டில் வந்து கெலஸ்தெனிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இது. அதாவது கெலஸ்தெனிக்ஸ் வந்து எவ்வளவு சுப்பீரியரான ஒரு விஷயம் சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில பேர் வந்து கெலஸ்தெனிக்ஸ் வந்து இது மாதிரி தப்பா பேசுவாங்க. கெலஸ்தெனிக்ஸ் வந்து ரொம்ப சுலபமான விஷயம், அதெல்லாம் பண்ணா வந்து நம்மளுக்கு மசில்லாம் ஏறாது, அது மாதிரிலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. என்ற டே உனக்கு கெலஸ்தெனிக்ஸ் ரொம்ப ஈஸியாவாடா இருக்குது, அங்க போய் செவரு இல்லாம ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ் பண்ணி காமிடா, அப்போ நிரூபிச்சுக்காரு கெலஸ்தெனிக்ஸ் ஈஸின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அவங்களால அது மாதிரி பண்ண முடியாதுல்ல. கெலஸ்தெனிக்ஸ் சுலபம் நினைக்கிறவங்கலாம் அது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அவ்வளோ கஷ்டம் கூட இல்லை, ஒரு சாதாரண புஷ்அப் ஃபுல் ஃபார்ம் டோட்டலா கீழே போயிட்டு டோட்டலா மேல வந்துட்டு அது மாதிரி வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில பேரால அது கூட பண்ண முடியாது. கெலஸ்தெனிக்ஸ் சுலபம் சொல்றவங்களுக்குலாம் அது நான் சொல்லிக்கிறேன். ஷோர், ஒரு சில பேர்லாம் வந்து இது ஜிம்முக்கு போயிட்டு இது அவங்க வந்து ப்ரோக்ரஸிவ்லி ஓவர்லோட் பண்றதுக்கு ஈஸியா வெயிட் போட்டுருவாங்க. வெயிட் அவங்களால ஈஸியா போட்டுட்டு அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஆனா கெலஸ்தெனிக்ஸ்ல உங்களோட ஒரு நம்மளோட கிராவிட்டியை நம்ம வந்து டிஃபை பண்ற மாதிரி வந்து ஒரு சில எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ச்சு, அதுக்கப்புறம் ஹியூமன் ஃபிளாகு, இதெல்லாம் நம்ம அதை ஒருத்தவங்க பார்க்கும்போது என்னடா அவன் ஒரு நிலாலியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி ஒன்று இது நின்றுட்டு இருப்பான் காத்துல. அப்படி ஒரு அந்த ஒரு சந்தோஷமே தனி சந்தோஷம் தான். நான் அந்த லெவலுக்கு போகல இன்னும் கூட, இருந்தாலும் சொல்றேன். ஸோ கெலஸ்தெனிக்ஸ் 101, everything you need to know about calisthenics இந்த வீடியோல. அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா டெஃபினேஷன் ஆஃப் calisthenics. அதாவது calisthenics என்னதுன்னா நம்மளோட அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். அதாவது நம்ம ஒரு கஷ்டமான ஒரு எக்ஸசைஸ் பண்றோம்ல, அது என்னதுன்னா நம்ம வெயிட்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதில் நம்மளோட ஓன் பாடி வெயிட்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், நம்மளோட ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் மசில்ஸை பில்ட் பண்றதுக்காக, இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ஆகுறதுக்காக நம்ம வெயிட் தூக்குறது பதில் நம்மளோட உடன் எடையை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்றோம். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த கெலஸ்தெனிக்ஸ்ல பண்ற நம்ம எக்ஸசைஸ், பேசிக் எக்ஸசைசஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிம்ல பண்ற இந்த ஃப்ரீ வெயிட்ஸ் எக்ஸசைசஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம புஷ்அப்ஸ் எடுத்துக்கலாமே, இருக்கிற கிளாசிக் கெலஸ்தெனிக்ஸ் எக்ஸசைஸ். அதுவும் நம்ம ஜிம்ல பண்ற பெஞ்ச் பிரஸ், இல்லைன்னா வந்து டம்பல் ப்ரெஸ், அதோட வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே மூவ்மெண்ட்ஸ்லாம். அதாவது நம்ம வந்து செவரு புஷ் பண்றோம்ல, செவரு புஷ் பண்றோம் புஷ்அப்ஸ்ல. இதே வந்து வெயிட்ஸ் நம்மளுக்கு மேல வந்து புஷ் பண்றோம்ல, அது வந்து பெஞ்ச் பிரஸ் இல்லைன்னா டம்பல் பிரஸ். ரெண்டுத்துலயும் எப்படி ப்ராக்ரஸ், அதாவது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கணும்னா ஃப்ரீ வெயிட்ஸ்ல நம்மளால ஈஸியா வெயிட் போட்டுற முடியும். ஆனா கெலஸ்தெனிக்ஸ்ல நம்மளால கண்டிப்பா நம்மளோட உடன் எடையை நம்மளால அதிகப்படுத்த முடியாது. அதனால என்ன பண்ணுவோம்னா, ஒண்ணு நம்ம முதுகு மேல ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேக்ல ஏதாச்சும் ஒரு வெயிட் போட்டுட்டு நம்ம எக்ஸசைஸ் ஒரு புஷ்அப்ஸ் பண்ணுவோம். ஒண்ணு அது, இல்லைன்னா நம்மளோட பாடி பொசிஷனே மாத்திட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் சாதாரண புஷ்அப்ஸ்ல இருந்து ஒரு டீக்ளைன் புஷ்அப்பா பண்ணா வந்து இன்னும் செம கஷ்டமா இருக்கும். புஷ்அப்ஸ்ல இருந்து டிக்ளைன் புஷ்அப்ல இருந்து ஒரு இது டைரக்டா வந்து யூனிலேட்டரல் எக்ஸசைஸ் கூட போகலாம். அதாவது ஆர்ச்சர் புஷ்அப்ஸ், அதுக்கப்புறம் ஒன் ஆன் புஷ்அப். இது வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம, இதே எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ரிங் எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா இன்னும் செம கஷ்டமாகும். இது மாதிரிதான் வந்து இப்போ கெலஸ்தெனிக்ஸ் நம்மளால ப்ராக்ரஸ் பண்ண முடியும், இன்னும் நல்ல கஷ்டமாக்குறதுக்கு. இன்னொரு ஒரு புஷ்அப்ஸ்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மளோட பாடி பொசிஷனை இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டு பின்னாடி எடுத்துட்டு வந்தது, அது மாதிரி கூட நம்மளால எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதாவது அது லெவரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இதுதான் கையு, இதுதான் வந்து பாடி, இது மாதிரிதான் வந்து நம்ம எப்பவுமே புஷ்அப் பண்ணுவோம்ல. இதே நம்ம கொஞ்சம் முன்னாடி லீன் பண்ணிட்டு அதே புஷ்அப்ஸ் நம்ம பண்ணோம்னா நம்ம ஷோல்டர் ஆக்டிவேஷன் அதிகமா இருக்கும். சூடோ பிளான்ச் புஷ்அப்ஸ் நம்ம பண்ணுவோம். இதே சாதாரணமா வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி போனா நம்மளால வந்து ஸ்பிங்ஸ் புஷ்அப்ஸ், அதாவது நம்மளோட ட்ரைசெப்ஸ் இன்னும் நம்மளால வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் கொஞ்சம் பின்னாடி போனா. அதனால நம்மளால எப்படி வந்து மூவ் பண்ணிக்க முடியுது பாருங்க. மூவ் பண்ணா வந்து நம்மளோட
நம்ம ஹிட் பண்ற மசில்ஸ் வந்து மாறுது பாருங்க. அது கூட வந்து ஒரு புஷ்அப்ஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, புஷ்அப்ஸ்லயே நம்மளால கையை வந்து வித்த மாத்திக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வைடான புஷ்அப்ஸ் பண்ணா, இல்லைன்னா சாதாரண புஷ்அப்ஸ், அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் புஷ்அப்ஸ், இது மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம செஸ்ட் டிஃப்ரெண்ட் செஸ்ட் ஏரியாஸ் நம்மளுக்கு வந்து டெவலப் ஆகும். எவ்வளோ கிட்ட இருக்குதோ அவ்வளோ கஷ்டமாகும். அதாவது சாதாரண புஷ்அப்ஸோட டைமண்ட் புஷ்அப்ஸ் இன்னும் கஷ்டமான ஒரு புஷ்அப்ஸ்ல. இதே சாதாரண புஷ்அப்ஸுக்கு பதில் வைட் புஷ்அப்ஸ் இன்னும் செம்ம ஈஸியான ஒரு விஷயம். நம்மளால ஈஸியா அதுல ப்ராக்ரஸ் பண்ண முடியும். நம்மளோட ஃபுல் செஸ்ட் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும் அதால. அது மாதிரி ரொம்ப நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம சொல்லணும்னா, புல்அப்ஸ்ல நம்ம புல்அப்ஸ் பண்ணும்போது வந்து ஷோல்டர் வித்தில் நம்ம வந்து கிளாசிக்கா நம்ம பண்றோம்னா அது வந்து கிளாசிக் புஷ்அப்ஸ் இல்ல புல்அப். இதே நம்ம கொஞ்சம் வைடா நம்ம வந்து எடுத்து நம்ம புல்அப் பண்றோம்னா நம்மளோட பேக் இன்னும் ஒரு சில புது மசில்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகும். இதே நம்ம கிட்ட வந்து வச்சுட்டு பண்றோம்னா வந்து இன்னும் ஒரு சில புது மசில்ஸ் பின்னாடி வந்து டார்கெட் ஆகும். நம்மளோட ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் நம்ம கிட்ட வச்சுட்டு வந்து புல்அப்ஸ் பண்றோம்னா. அது ஒண்ணு. இதே கை வந்து முன்னாடி வச்சுட்டு அதை புல்அப் பண்ணா வந்து சாதாரண புல்அப். இதே அண்டர் ஹேண்ட் நம்ம பண்ணோம்னா வந்து நம்ம பைசெப்ஸ் இன்னும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இருக்கிறதுலே பெஸ்ட் பைசெப் எக்ஸசைஸ்னா சின்னப் தான். ஏன்னா வந்து அதுதான் வந்து ஃபுல்லா நம்மளோட பைசெப் ஃபுல்லா வந்து அது ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபிளெக்ஸ் பண்ணா வந்து அது பைசெப் இன்னும் நல்லா ஆக்டிவேட் ஆகுது. அதனால வந்து சின்னப்ஸ் வந்து பெஸ்ட் பைசெப் எக்ஸசைஸ். அது மாதிரி நம்ம வந்து கிட்ட வச்சுட்டு பண்ணோம்னா இன்னும் நல்ல பைசெப் ஆக்டிவேட் ஆகும். பைசெப் பிளஸ் ஃபோர் ஆர்ம்ஸ். இதே வந்து சாதாரணதுன்னா வந்து வெறும் பைசெப்ஸ், அதே சமயத்துல கொஞ்சம் ஃபோர் ஆர்ம்ஸ். இதே கொஞ்சம் வைடா வச்சுட்டு நம்ம சின்னப்ஸ் பண்ணோம்னா அது கொஞ்சோண்டு அது பேக்கும் கொஞ்சோண்டு ஆக்டிவேட் ஆகும். ஆனா வந்து அதுக்கு ரொம்ப சுலபம் பண்ணிட முடியாது. இன்னொரு ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃப்ரீ வெயிட்ஸ்க்கும் கேலிஸ்தனிக்ஸ்க்கும் என்னன்னா, இதே நம்ம ஜிம் எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்றோம்னா நம்ம கையில வெயிட்ஸ் இருக்கு, இல்லை நம்ம காலில் வெயிட்ஸ் இருக்கு, நம்ம அதை மூவ் பண்ணிட்டு இருப்போம். இந்த டம்பல் ப்ரெஸ், அதுக்கப்புறம் பெஞ்ச் ப்ரெஸ்லாம் நம்ம கையை மேல புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி தானே வந்து ஒரு ரெப் எடுப்போம். இதே வந்து லெக் ப்ரெஸ்னா வந்து நம்ம காலுக்கு முன்னாடி வெயிட் இருக்கு, அது நம்ம வந்து காலை வச்சு புஷ் பண்ணுவோம். அது வந்து ஜிம் எக்ஸசைசஸ், அது மாதிரி ஃப்ரீ வெயிட்ஸ். இதே கேலிஸ்தனிக்ஸ் அப்படின்னா நம்ம கையை அதுக்கப்புறம் நம்ம கால் ஃபிக்ஸ்ட் ஆயிடும், ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனா நம்மளோட பாடி நம்ம வந்து கிராவிட்டியில வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப குட்டியா தான் இருக்கும். ஆனா நம்மளோட உடம்பு வந்து கிராவிட்டியில வந்து அது மாதிரி மூவ் பண்றது வந்து ஒரு என்ன கேட்டா வந்து அது இன்னும் கொஞ்சோண்டு இன்னும் நல்லா ஃபன்னா இருக்கும், எக்ஸைட்டிங்கா இருக்கும். அது நம்ம கிராவிட்டியில நம்ம மூவ் பண்றது, நம்ம கையை மூவ் பண்றது போல நம்ம உடல ஃபுல்லா மூவ் பண்ணிட்டு முன்னாடி வருது பின்னாடி வருது, அப்படி வந்து இன்னும் ஃபன்னா இருக்கும் ஆக்சுவலி. அதே சமயத்துல அது கொஞ்சோண்டு ஒரு சில நம்மளுக்கு தெரியாத பெனிஃபிட்ஸ் கூட ரொம்ப நிறைய இருக்கும். அது இப்ப இந்த கேலிஸ்தனிக்ஸ்லயே ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலிஸ்தனிக்ஸ் கூட இருக்குது, ஒரு சில வகை. ஃபர்ஸ்ட் ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸ்ட்ரிக்ட் கேலிஸ்தனிக்ஸ். நம்ம புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், ஸ்குவாட்ஸ், அதோட வேரியேஷனு, இதெல்லாம் நம்ம பேசிக்கா வந்து ஒரு ட்ரைனிங் ரூட்டீன் மாதிரி டிசிப்ளினா ஒரே மாதிரி பண்றது. இதுல தான் ஸ்ட்ரிக்ட் புஷ்அப்ஸ், ஸ்ட்ரிக்ட் கேலிஸ்தனிக்ஸ். அதாவது நம்மளோட ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணோம், கொஞ்சோண்டு மசில் பில்ட் பண்ணோம், கொஞ்சம் தான் அதுவும். வெயிட்டட் கேலிஸ்தனிக்ஸ், அதுதான் வந்து இன்னும் நம்மளால இன்னும் மசில்ஸ் நம்மளால பில்ட் பண்ண முடியும். நம்ம வெயிட்டட் கேலிஸ்தனிக்ஸ் பண்ணோம்னா அதாவது ரெண்டுமே ஸ்ட்ரென்த் பிளஸ் மசில்ஸ் இன்னும் நல்லா பில்ட் ஆகும் நம்ம வெயிட்டட் கேலிஸ்தனிக்ஸ் பண்ணோம்னா. கிளாசிக் கேலிஸ்தனிக்ஸ் விட ஃப்ரீ ஸ்டைல் கேலிஸ்தனிக்ஸ் என்னன்னா நம்ம இன்னும் ஸ்டைலிஷா இருப்போம். நம்மளால ஸ்டைலிஷா ஒரு சில ட்ரிக்லாம் நம்மளால பண்ண முடியும். ஆனா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஃப்ரீ ஸ்டைல் கேலிஸ்தனிக்ஸ்ல நம்மளால அதை லேர்ன் பண்ணும்போது ரொம்ப நிறைய அடி வாங்குவீங்க.
ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் வந்து ஃப்ரீ ஸ்டைல் கேலிஸ்தனிக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரீ ஸ்டைல் கேலிஸ்தனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து அதில் அடி வாங்குறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஏன்னா நான் ரொம்ப நிறைய அடி பார்த்துருக்கேன். நான் அடி வாங்கினது இல்லை இருந்தாலும். ஆனால் கிளாசிக் கேலிஸ்தனிக்ஸ் வந்து ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன் கூட ஒன்று. ஏன்னா இந்த ஜிம் எக்ஸசைசஸ் ஃப்ரீ வெயிட்ஸ் வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வயசானவங்க, தாத்தாங்க, அதுக்கப்புறம் வயசானவங்கலாம் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்களோட டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க, எக்ஸசைஸ் பண்றதுக்கு சாதாரண கேலிஸ்தனிக்ஸ்க்கு பேசிக் ஈஸியான கேலிஸ்தனிக்ஸே பண்ணுங்க, ஃப்ரீ வெயிட்ஸ் அதாவது ஜிம்முக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரீ வெயிட்ஸ் வந்து அவங்களுக்கு நான் எல்லாராலையும் பண்ணிட முடியாது, வயசானவங்களால எஸ்பெஷலி பண்ண முடியாது. அதுக்காக தான் கேலிஸ்தனிக்ஸ் இருக்கிறதுலே பேசிக்கான ஒரு சாய்ஸ். ஆனா இது வரைக்கும் நான் சொன்னது வந்து என்ன எப்படி இருக்கும்னா, நான் வந்து ஏதோ ஜிம்முக்கு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஈகோதிஸ்டிக்காலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் ஏன்னா ஃப்ரீ வெயிட்ஸ் நான் வந்து ஒன்றும் குறை சொல்லலை. ஏன்னா மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் கேலிஸ்தனிக்ஸ்லயே என்னன்னா, நம்மளால ஈஸியா ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. ரொம்ப ப்ரோக்ரெசிவ்லி ஓவர்லோடு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கேலிஸ்தனிக்ஸ்ல. ஏன்னா ஒரு லெவல்ல நம்ம வந்து புஷ்அப்ஸ் பண்றோம், அடுத்த லெவல் வந்து ஒரு டிக்ளைன் புஷ்அப்ஸ் பண்றோம். ஒரு சில பேருக்கு வந்து அது பயங்கர கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் பண்ணுவாங்க. ஆனா ஏன்னா ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடு வந்து ஒன்று ஈஸியா பண்ணிட முடியாது. ஆமா, கண்டிப்பா ஈஸியா பண்ணிட முடியாது. ரொம்ப செம கஷ்டமான ஒரு விஷயம் ப்ரோக்ரெசிவ்லி ஓவர்லோடு கேலிஸ்தனிக்ஸ்ல. அதனால அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து திஸ் இஸ் நாட் ஃபார் த ஃபெயிண்ட் ஹார்ட்டட். ஏன்னா ஃப்ரீ வெயிட்ஸ்ல என்னதுன்னா, நம்மளால ஈஸியா வெயிட் போட்டுட்டு நம்மளால ஈஸியா வந்து அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியும், நம்மளால ஈஸியா ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ண முடியும். அதனால நம்மளுக்கு இன்னும் ஈஸியா மசில்ஸ் பில்ட் ஆகும். ஆனா கேலிஸ்தனிக்ஸ்ல வந்து செம கஷ்டமான ஒரு விஷயமே அதுதான் இருக்கிறதுலயே ஒரு பாயிண்ட் ஆஃப் டிசிப்ளினே. நம்ம ப்ரோக்ரெசிவ்லி ஓவர்லோட் பண்ணும்போது செம கஷ்டமா இருக்கும் எல்லாமே. அதுதான் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோமே கேலிஸ்தனிக்ஸ்ல. என்னோட உதாரணத்துமே எடுத்துக்கணும்னா, நான் வந்து இப்போ கூட வந்து வீட்டில் தான் எக்ஸசைஸ் பண்றேன். இன்னும் கூட நான் வந்து வீட்லயே தான் வந்து கேலிஸ்தனிக்ஸ் ரூட்டீன் வந்து ஃபாலோ பண்றேன். ஆனா அதான் என்கிட்ட வெயிட்ஸ் கம்மியா இருக்குது, என்னோட வெயிட்ஸ்லாம் வந்து லிமிட்டடா தான் இருக்குது. அதனால என் லெக் ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பிளாட்டூடா தான் இருக்குது. ஏன்னா எல்லா வெயிட்ஸும் என்னால் அப்பர் பாடி ஒர்க் அவுட்லாம் என்னால் அவ்வளோ சுலபமாக பண்ணிடுவது செம்ம கஷ்டமான ஒரு விஷயம். ஆனாலுமே வந்து அதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன், ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் இப்போ. ஆனால் என் லெக் ஒர்க் அவுட்டு, என் லெக்ஸ் வந்து இப்போ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் பிளாட்டோட இருக்குது, வெயிட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால. ஆனாலுமே இந்த மாதிரி இதுலேருந்து நான் கற்றுக்கினது ஒன்று என்னன்னா, வெயிட்ஸ் நம்மளுக்கு கம்மியா இருக்கும் போது எப்படி ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ண முடியும் சரி. நான் ஒரு தடவை சொன்னேன், பாடி பொசிஷனை மாற்றணும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னல. லெக் ஒர்க் அவுட்ல என்னதுன்னா, உங்களால ஒரு ப்ராக்டிக்கல் டிப் நீங்க ஒன்று என்ன பண்ணலாம்னா, 1.5 reps பண்ணி பாருங்க. 1.5 reps, அதாவது ஒரு ஸ்குவாட்ஸ்னா கீழே போயிட்டு ஒரு தடவை மேலே வந்துருவோம்ல, அதாவது சாதாரண பண்றது. ஆனா மேல இருந்து கீழே போயிட்டு ஸ்குவாட் பண்ணிட்டு நடுவுல கொஞ்சம் வந்துட்டு மறுபடியும் கீழே போயிட்டு மேலே வருது. 1.5 ஸ்குவாட், அப்படி 1.5. இதை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் வந்து செம கஷ்டமாக்கிடும் எக்ஸசைஸ. என்னால லெக் ஒர்க் அவுட்லயே வந்து அது கஷ்டமாக்குதுன்னா, அப்படின்னா வந்து அப்பர் பாடி ஒர்க் அவுட்லாம் வந்து கண்டிப்பா பயங்கர கஷ்டமாகிடும். அது நான் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணுவாங்க இப்போ கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் தான் ஒரு டக்குனு ஒரு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு போட்டுருந்தேன். அட்வான்டேஜஸ் ஆஃப் டூயிங் கேலிஸ்தனிக்ஸ் என்னன்னா, கேலிஸ்தனிக்ஸ் மட்டும்தான் இருக்கிறதுலயே சீப் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ் மெத்தட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். ஏன்னா ஒரு சில பேர் காசு இல்லைன்னா அவங்களால எக்யூப்மெண்ட்ஸே இல்லாம வந்து கேலிஸ்தனிக்ஸ் எக்ஸசைஸ் பண்ண முடியும், எக்ஸப்ட் புல்அப்ஸ். ஏன்னா வந்து புல்அப் பார் கண்டிப்பா வந்து தேவை புல்அப்ஸ் பண்றதுக்காக. மற்றபடி புஷ்அப்ஸ், ஸ்குவாட்டு, அந்த புஷ் எக்ஸசைசஸ், அதுக்கப்புறம் லெக் எக்ஸசைசஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாகவே பண்ணிட முடியும். 0 எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படாது ஸ்டார்டிங்ல. அட்லீஸ்ட் நம்ம சாதாரண கேலிஸ்தனிக்ஸ் பண்றோம்னா நம்மளுக்கு வந்து இன்ஜுரி ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியான ஒரு
சான்ஸ் தான் நம்ம வந்து இன்ஜூர் ஆகிறதுக்கு. நம்ம இன்ஜூர் ஆனோம்னா அது வந்து ஒரு நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால தான் மோஸ்ட்லி வந்து அது மாதிரி ஒரு இன்ஜூர் ஆகும். நம்ம கேலஸ்தனிக்ஸ் உங்களால எங்க வேணாலும் பண்ண முடியும், என்ன டைம் வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட உடம்பு தானே, எங்க வேணாலும் வந்து வீட்டுல கூட பண்ண முடியும், லோக்கல் பார்க்குக்கு போய் பண்ண முடியும், ஸ்ட்ரீட்ல கூட பண்ண முடியும். அதனால வந்து அதோட வெர்சிட்டிலிட்டி ரொம்பவே நல்லது, ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் கேலஸ்தனிக்ஸ். கேலஸ்தனிக்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டி. ஏன்னா நம்மளோட உடம்பு நம்ம வந்து ஸ்பேஸ்ல வந்து மூவ் பண்ணுவோம்ல, ஏதாவது ஒரு கிராவிட்டி, நம்மளோட கிராவிட்டியில நம்ம வந்து உடம்பு வந்து மூவ் பண்றது வந்து ஒரு தனி ஒரு சந்தோஷம் தான். ஆனா டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் தான் நான் வந்து முன்னாடி சொன்னதுதான். ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் பண்றது செம கஷ்டமான ஒரு விஷயம். அதே சமயத்துல ஒரு கேலஸ்தனிக்ஸ்ல கஷ்டமான எக்ஸசைசஸ் இருக்கிறதுலே கஷ்டமான எக்ஸசைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது புல்அப்ஸ், இல்ல ஒன் ஆர்ம் புல்அப்ஸ், அதுக்கப்புறம் டிராகன் ஃபிளாக்ஸ், அதுக்கப்புறம் பிளான்ச் புஷ்அப்ஸ், பிளான்ச், அதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ். இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப நிறைய வருஷம் ஒரு சில பேருக்கு இருக்கும். அதனால பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதால என்ன ஆகும்னா, நம்ம ஒரு ஸ்கில்ல நம்ம வந்து கத்துக்கலாம் நினைக்கும் போது வந்து ப்ராக்ரஸே பண்ண முடியலையே நினைச்சிட்டு இருக்கும் போது தான் அதால வந்து நீங்க டிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதை. சரி மக்களே, தேங்க்யூ ஃபார் லிசனிங். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்க பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அதுக்குனால வந்து நான் ஒரு போனஸா வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ எக்ஸசைஸ் ரூட்டீன் நான் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு காமிக்க போறேன் இந்த ஸ்கிரீன்ல. அது நீங்க பார்த்துட்டு ஒரு ஃபுல் பாடி எக்ஸசைஸ் தான் இது. ஃபுல்லா கேலஸ்தனிக்ஸ், 0 எக்யூப்மெண்ட்ஸே தேவைப்படாது இதுக்கு. ஒரு வேணும்னா வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு 2 சேரு, அதுக்கப்புறம் ஒரு பாரு, ஒரு சாதாரண ஒரு கட்டை இருந்தா போதும். இது உங்களால ஈஸியா பண்ணிட முடியும் இந்த எக்ஸசைஸ் ரூட்டீனா. இதை நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதே ஒரு அட்வான்ஸ்டா இருந்தாலும் வந்து ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து இது வச்சுதான் நான் வந்து ஆரம்பிச்சேனே எல்லாத்தையுமே. அதனால நன்றி மக்களே. Get down, get up again and improve.